இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் பத்தி பார்க்கலாம். சில பேருக்கு இல்ல, நெறைய பேருக்கு வந்து டவுட்டு. என்னன்னா, ட்ரெண்ட் லைன் வந்து பாடிக்கும் பாடிக்கும் போடணுமா? இல்ல ஹிப்புக்கும் ஹிப்புக்கும் கனெக்ட் பண்ணணுமா? அப்படின்னு டவுட்டு. எங்க வந்தா, எப்படி வந்தா ட்ரெண்ட் லைன் போடணும்? எது சரியான ட்ரெண்ட் லைன் அப்படின்னு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அது உண்மை என்னன்னா, நெறைய பேருக்கு தெரியாத உண்மை. ஒரு பா ஒரு 2 பாயிண்ட் கிடைச்சா போதும். அது பாடிக்கு பாடி வந்தாலும் சரி, விக்குக்கு விக்கு வந்தாலும் சரி, ஒரு 2 பாயிண்ட் கிடைச்சா போதும். என்னைய பொறுத்தவரையும் ட்ரெண்ட் லைன்ங்கிறது ஒரு ட்ரெண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணதான். அது பிகினிங் ஸ்டேஜில் அது தேவைப்படும் நம்மளுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரெண்ட் லைனே தேவைப்படாது. நம்ம மார்க்கெட்டை கண்ணில் பார்த்தாலும் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அவ்வளோதான். இங்கே பாருங்க, இங்கே நான் ட்ரெண்ட் லைன் போட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். இது விக்கு கனெக்ட் ஆகணுமா, பாடிக்கு பாடிக்கு கனெக்ட் ஆகணும்னா கிடையாது. ஒரு ரெண்டு ரெண்டு பாயிண்ட் கிடைச்சாலே போதும் நம்மளுக்கு. அதே மாதிரி கீழே எங்கேயாவது கிடைக்குதா? ஓகே, அவ்வளோதான். இந்த இடத்துக்கு வந்தோடனே நம்ம செல் எடுக்கலாம். திருப்பி கீழே வந்தோடனே ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வந்தோடனே நம்ம வந்து பை எடுக்கலாம். அது வந்து 5 மினிட்ஸில் போய் எடுக்கணும். இது 1 ஹவர் டைம் ஃப்ரேமு, ஈஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு 1 ஹவரில் காமிக்கிறேன். நீங்கள் வந்து 1 ஹவரில் போடுறீங்க, ட்ரெண்ட் லைன் போடுறீங்கன்னா அது பவராக இருக்கும் கொஞ்சம். நம்ம 5 மினிட்ஸில் போய் அங்கே செட்டப் என்ன வருதுன்னு பார்த்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுதா ட்ரெண்ட் லைனில்? 5 மினிட்ஸில் போய் பார்த்தா நல்லா சிக்னல் கேண்டில் மாதிரி இருக்கும். அது பார்த்தாலும் தெரியும். அங்கே போய் நம்மளுக்கு ஈஸியாக வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். நான் ரொம்ப முக்கியம் என்னன்னா, 1 ஹவரில் நம்ம வந்து லைன் போடணும். 5 மினிட்ஸில் தான் ட்ரேட் எடுக்கணும், கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா 1 ஹவரில் எடுக்க முடியாது. நம்ம கேபிட்டல் சைஸ் இருக்கு, பல விஷயங்கள், சைக்காலஜி இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. பெஸ்ட் இதுனா 5 மினிட்ஸ் தான். இன்னும் நிறைய இடத்துல வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல பாருங்க, வீடியோ ட்ரெண்ட் போடலாமா பாருங்க, அதே மாதிரி தான் பண்ணியிருக்கான். இங்கே பாருங்க, லோயர் லோ சின்ன சின்னதாக லோயர் லோ பண்ணிகிட்டே வராம பாருங்க. லோயர் லோ ஹையர் ஹை அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்கள் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வேற எந்த ஸ்ட்ராட்டஜி வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் கோர் பார்த்தீங்கன்னா, அடிப்படை பார்த்தீங்கன்னா என்னன்னா, இதுதான். ஹையர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, அந்த கான்செப்ட் தான். அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி கையில் வச்சுருந்தாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். நம்ம இந்த ஹையர் ஹை, லோயர் லோ கான்செப்ட்லேயே ட்ரேட் எடுத்து ஜெயிக்கலாம், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இங்கே ஒரு ட்ரெண்ட் போட்டுக்கலாம் பாருங்க. இங்கே வந்து பாருங்க, உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஒரு லோ வச்சிருக்கோம், ஒரு ஹை. கலரை மாற்றிக்கிறேன், ஒரு செகண்ட். கலர் இங்கே பாருங்க, ஒரு லோ, ஒரு ஹை, திருப்பி ஒரு லோ, அதே லெவலுக்கு வந்திருக்கான். திருப்பி மேலே, இதுக்கு மேலே போகல, திருப்பி ஒரு பெரிய லோ வச்சிருக்கான். திருப்பி இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும், வச்சாது ட்ரெண்டு மாறும். ஆனால் அவன் வந்து க்ளோஸ் வைக்கல. திருப்பி பாருங்க, கீழே வந்திருக்கான். திருப்பி அதே மாதிரி தான் போயிருக்கான். பாருங்க, இந்த லெவல் வந்தோடனே அவன் வந்து நெக்ஸ்ட் லோ வந்து பெருசாக வைக்கவே இல்லை, இங்கேயே நிற்கிறான் பாருங்க. இந்த இடத்துல பாருங்களேன், எவ்வளோ நேரம் வரும், 1 2 3 4 மணி நேரமா இங்கேயே நிற்கிறான். இது வந்து நல்ல சிக்னல் கேண்டிலும் கூட. இது கீழே போய் மார்க்கெட் ஒரு வீக்கு கூட போல. இந்த கேண்டில் பாருங்க, நல்ல சிக்னல் கேண்டில். இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கிறது நம்மளுக்கு சிக்னல். ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே தான் போக போகுது, பையர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சிக்னல். பாருங்க, அப்படியே ஒரே கேண்டில்ல போயிருக்கான் பாருங்க மேலே. அவ்வளோதான். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ட்ரெண்டு. சும்மா போடுங்க நீங்க, அவ்வளோதான். இங்கே சொல்லலாமா? ஓகே, இங்கே ஒரு ட்ரெண்ட் வருது. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்க. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுதுங்களா? அவ்வளோதான். நான் வந்து சொல்றது வேணா உங்களுக்கு வந்து புரியாம இருக்கலாம். உங்களுக்கு புரியிற மாதிரி வந்து எனக்கு விளக்க கொடுக்க தெரியாம கூட இருக்கலாம். ஆனால் கான்செப்ட்ங்கிறது உண்மையிலே சொல்றேன் நான், ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட் இது. இதான் நான் ஃபாலோ பண்றேன். ஃபாலோ பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இது அடிப்படை. நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜினா யூஸ் பண்ணுங்க, இதே யூஸ் பண்ணணும்ல. நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜினா யூஸ் பண்ணுங்க. இந்த மேக்ஸ், மேத்தமெட்டிக்கல், வேற எந்த நிறைய இருக்குல்ல, வேற எந்த சிபிஆர், எது வேணா யூஸ் பண்ணுங்க. ஆனா வந்து இது அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்க அது ஜெயிக்கலாம்.
பாருங்க இது வந்து சில்வர் சார்ட்டு. அவ்வளோதான். சும்மா ஒரு 2 பாயிண்ட் நம்மளுக்கு. இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். கனெக்ட் பண்ணுங்க. சும்மா இழுத்து விடுங்க. அவ்வளோதான். திருப்பி வரும்போது இங்கே நம்மளுக்கு தெரியும். அந்த மேலே போக போகிறான் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வந்து மேலே போக போகிறான்னு தெரியும் நம்மளுக்கு. என்னன்னா சிக்னல் கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ நேரம் நிற்கிறான் பாருங்க இங்கே. இதே ஒரு பெரிய சிக்னல் தான். இது வந்து நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பழகிக்கலாம். மேலே புஷ் பண்ணியிருக்கான். மேலே ஒரு லைன் போடலாம். அவ்வளோதான். சும்மா இங்கே இழுத்து விட்டா போதும். ஒரு 2 பாயிண்ட், 1 2 பாயிண்ட் கிடைச்சா போதும். திருப்பி இங்கே வர்றப்போ வந்து நீங்கள் ஒரு செல் ட்ரேட் எடுக்கலாம் கண்டிப்பாக. திருப்பி இங்கே வரப்போ ஒரு பை ட்ரேட் எடுக்கலாம். நீங்கள் 5 மினிட்ஸில் பார்த்தா இன்னும் தெளிவாக தெரியும். இந்த விக்கே வந்து 5 மினிட்ஸில் வந்து வேற மாதிரி தெரியும். ஒரு கேண்டிலாக தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ட்ரேட் கண்டிப்பாக எடுக்கலாம். இப்போ பாருங்கள் ட்ரெண்ட் லைன் நம்ம போடுறோம். எதுக்கு போடுறோம், எங்கே ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு போடுறோம். இதுலேயே பாருங்கள் இது ஒரு ஹைரா, இது ஒரு ஹை, அடுத்த ஹை பாருங்கள் இதோட கொஞ்சம் மேலே போயிருக்கான். அடுத்து பாருங்க இங்கேயோட கொஞ்சம் இது மேலே போயிருக்கு. அவ்வளோதான். திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்கான். வந்துட்டு கீழே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரல, வராமையே வந்து இங்கே நிற்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரேக் ஆக போகிறோம் அப்படின்னு அர்த்தம். பிரேக் ஆச்சு, ஆனால் வந்து திருப்பி ஃபாலோ தான் ஆச்சு. நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைன் மூலமாக வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். நம்ம பாருங்க இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம். ஓகே, ஒரு 2 பாயிண்ட் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். அவ்வளோதான். சும்மா இழுத்து விடுங்க. அப்புறம் என்ன, இங்கே வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கலாம். இந்த ட்ரெண்ட் நம்ம எடுத்துருக்கலாம். எப்படின்னா 5 மினிட்ஸில் போய் எடுத்துருக்கலாம் கண்டிப்பாக. 5 மினிட்ஸில் போய் இங்கே வந்து தெரியும் உங்களுக்கு, பார்த்தாலே அது வீக்காக இருக்க மாதிரி தெரியும். தெரிஞ்சும் ட்ரேட் எடுத்துருக்கலாம். திருப்பி கீழே வந்தவன் இங்கே பாருங்க, இது கீழே கீழே பாருங்க இங்கேயே நிற்கிறான். நின்றுட்டு இங்கே பாருங்க ஹை வச்சுட்டான். அடுத்து லோயர் ஹை பண்ணிட்டு அப்படியே போயிட்டான். பாருங்க இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுருங்க. அவ்வளோதான். நம்ம வந்து சில பேருக்கு டவுட் இருக்கும், என்னன்னா ட்ரெண்ட் லைன் போட்டோம், ட்ரெண்ட் லைன் அட்ஜஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அட்ஜஸ்ட் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரெண்ட் லைன் போடுறோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெண்ட் லைனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. அதுக்குன்னு ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வந்தாலே ட்ரெண்ட் லைன் தொட்டாலே மேலே போயிடுவோம் அப்படின்னு கிடையாது. நீங்கள் அங்கே என்ன நடக்குது மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேடே எடுக்கணும். அது நம்ம 5 மினிட்ஸில் போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் மார்க்கெட்டை டெய்லி ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்க, கேண்டிலாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடாது. எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிடும். நீங்கள் தைரியமாக ட்ரேட் எடுப்பீங்க. இதோட இன்னும் பவர்ஃபுல்லான கான்செப்ட் என்னன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு கான்செப்ட் இருக்கு. அது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது டீப்பாக போனதில்லை. திருப்பி வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொன்னாலே நம்ம சின்ன வயசு பேசிக்கில் படித்தது, நம்ம உள்ளே வரும்போது மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போ படித்தது அதுவாக ஒர்க் ஆகும் அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். ஆனால் வந்து உண்மையிலே அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட். 80 to 85 அபோவ் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அது நம்ம வந்து என்ன இருக்குது அந்த இதில் வந்து டீப்பாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல. நம்ம இப்போ போய் பார்த்தா வந்து அது பவர் என்னன்னு நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பாக. இந்த இடத்துல பாருங்க ஒரு அழகான ட்ரெண்ட் போய்க்கிறது. அவ்வளோதான். சும்மா நம்ம கனெக்ட் பண்ணால் போதும். ஒரு 2 பாயிண்ட், 1 2 பாயிண்ட் கிடைச்சா போதும். அடுத்து வரதை நீங்கள் ஈஸியாக ட்ரேட் எடுத்துடலாம். இங்கே பாருங்க, இங்கே நான் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு எடுக்கணும்னு சொல்ல மாட்டீங்களா? இங்கே பாருங்க 1 ஹவர்லேயே பாருங்க 1 2 3 4 5 மணி நேரம் இங்கே நிற்கிறான். அது எங்கே வந்து ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வந்து நிற்கிறான். இதெல்லாம் நல்ல சிக்னல். கண்டிப்பாக இது நல்ல சிக்னல். கண்டிப்பாக ட்ரேட் எடுத்துருக்கலாம். ட்ரேட் எடுத்துனா பாருங்க அப்படியே ஃபாலோ ஆகிட்டான். அவ்வளோதான். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த லோயர் ஹை, ஹையர் ஹை அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் நடக்கும். நம்ம ட்ரெண்டு போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி. பாருங்க இந்த இடத்துல நடந்திருக்கு பாருங்க. லோ வரானா, இங்கே ஒரு லோ, திருப்பி ஹை போகிறான். அதாவது வந்து ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போய் கட் பண்ணி க்ளோஸ் வச்சாதான் அந்த ட்ரெண்டு மாறுதுன்னு அர்த்தம். எங்கேருந்து ஃபாலோ ஆகுறானோ திருப்பி வரும்போது அந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். இப்படி க்ளோஸ் வச்சாதான் ட்ரெண்ட் மாறுதுன்னு அர்த்தம். ஆனால் வந்து அவன் லோயரில் போகும்போது மார்க்கெட் வீக்காக இருக்கும்போது
அப்படி பண்ணவே மாட்டான். பாருங்க இங்கேயும் அதான் பண்ணியிருக்கான். நீங்கள் எந்த சார்ட்டு என்ன டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தாலும் சரி, அந்த பவர் வந்து அப்படி இருக்கும். லோயர் லோ பவர், ஹையர் ஹை, இந்த கான்செப்ட் பவர் அப்படி இருக்கும். அது மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பவரும் இன்னும் நல்லா இருக்கும். நான் வந்து அந்த வீடியோ அடுத்து போடுறேன் நான். நீங்கள் இது இங்கேயும் அதான் பண்ணியிருக்கான். இப்போ இங்கே போனவன் இந்த லோவுக்கு போல, ஆனால் பாருங்க இந்த ஹைக்கு மேலே இந்த ஹைக்கு மேலே போய் கட் பண்ணி க்ளோஸ் வச்சாதான் திருப்பி ட்ரெண்டு மாதிரி மேலே போயிருக்கலாம் ஒரு வேளை. அவன் பாருங்க போவே இல்லை பாருங்க. உனவே இங்கே திருப்பி ட்ரெண்ட்ல இருந்தே கீழே வந்துட்டான். பாருங்க நீங்க எங்க பார்த்தாலும் அதே மாதிரி தான் நடக்கும். இங்கேயும் அப்படிதான் நடந்திருக்கு. இப்போ ஹையர் ஹை பண்ணும்போது பாருங்க, ஹையர் ஹை லோயர் ஹை இங்கே பாருங்க, இதே இங்கே வந்திருக்கான். இவ்வளோ பெரிய ஃபாலு வந்து இந்த இடத்துல நின்றுருக்கான் பாருங்க. எவ்வளோ எத்தனை மணி நேரம் பாருங்க இங்கே இந்த இடத்துல நின்றுருக்கான். அப்போனா பையர்ஸ் வந்து நல்லா இங்கே ஸ்ட்ராங் ஆகுறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் போக போக எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. ஒரே புஷ் மேலே அவ்வளோதான். இதே மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த சார்ட் எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணாலும் சரி, இதுதான் கான்செப்ட். நான் அடுத்து வந்து நிஃப்டியில் கூட காமிக்கிற மாதிரிங்க. நிஃப்டிலையும் இது மாதிரி தான் நடந்தோம். இந்த சார்ட்டு பாருங்க, ஜேபிஒய் யூஎஸ்டி ஜேபிஒய் நீங்கள் இங்கே அழகாக நடந்திருப்பாங்க. அவ்வளோதான். நீங்கள் ஒரு ரெண்டு பாயிண்ட் தான், அவ்வளோதான். நீங்கள் பாடிக்கு போக தேவையில்லை, விற்கும் போட தேவையில்லை, எங்கே வேணாலும் போடுங்க. ரெண்டு பாயிண்ட் கிடைச்சா போதும். அது வந்து ஜஸ்ட் அது ட்ரெண்டுக்காக தான் நம்ம போடுறோம். இங்கெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் ஹை அந்த சீக்வன்ஸில் போய் ட்ரேட் எடுக்கிறோம், சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க அதை, அங்கே ட்ரேட் எடுக்கவும் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் அவ்வளோ இது பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் இடம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரேட்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா, அது பாருங்க இங்கே எவ்வளோ அழகாக நடந்திருக்கு பாருங்க. இது 1 hour டைம் ஃப்ரேமு. இங்கே பாருங்க பெரிய ஃபாலு, இங்கே இருந்து மேலே வந்தவன் ஒரு பெரிய ஃபால் ஆகணும். ஃபால் ஆகிட்டு பாருங்க இந்த இடத்துல நிற்கிறான் பாருங்க. இதான் லாஸ்ட் ஃபாலு. இதுக்கு கீழே அவன் போவே இல்லை பாருங்க. போவே இல்லைன்னா கட் பண்ணி க்ளோஸ் வைக்கணும், அதான் நம்மளுக்கு கணக்கு. விற்று போயிட்டு வருவான். கீழே வந்து லிக்விடிட்டி இருக்கும், அதை வந்து எடுக்கிறதுக்காக ஆர்டர்ஸ்லாம் இருக்கும், அதை எடுக்கிறதுக்காக போவான். போயிட்டு பாருங்க திருப்பி இங்கேயே வந்து முடிச்சிட்டான். இங்கே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அக்யூரேட்டாக பாருங்க. இந்த இடத்துல வந்து அப்படியே மேலே போயிருக்கோம். இதெல்லாம் சரியான சிக்னல் நம்மளுக்கு. 5 minutes போனால் இன்னும் அழகாக இருக்கும். அவ்வளோதான் மார்க்கெட் பாருங்க மேலே போயிடுச்சு. இன்னும் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் காமிக்கலாம், ஆனால் வந்து டைம் அதிகமாகுது, நீங்கள் எதையே பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும். அதனால நிஃப்டிக்கு வந்துட்டேன் நான். அதெல்லாம் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு எல்லா மார்க்கெட்லையும் நடக்கும், அதுக்காக தான் நான் ஃபாரெக்ஸை வந்து எடுத்தேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே எவ்வளோ நாள் நிற்கிறான் பாருங்க. இது அப்படின்னா வந்து மேலே போக போகிறான்னு அர்த்தம். ஏன்னா மேலே இருந்து தான் மார்க்கெட் கீழே வந்துருக்கோம். இந்த இடத்துல எவ்வளோ நேரம் நிற்கிறான் பாருங்க, எத்தனை நாள் நிற்கிறான் பாருங்க. இங்கே பாருங்க ட்ரெண்ட் லைன் சொன்னோன்னா இங்கே ஒரு ட்ரெண்டு அவ்வளோதான். நிஃப்டிலேயும் ஒர்க் ஆகும், எல்லா மார்க்கெட்லேயும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இங்கே பாருங்க அவ்வளோதான். இது நான் கண்ணில் பார்த்தாலே தெரியணும். வேற எங்க இருக்கு? இங்கே பாருங்க நிஃப்டியில் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபால் ஆச்சுங்களா. இங்கே பாருங்க இங்கேயே ட்ரெண்ட் லைன் போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அது வந்து ஒரு இதாயிருக்கான் பாருங்க. லோ போயிருக்கான், ஒரு மார்க் பண்ணி காமிக்கிறார். இங்கேருந்து எடுத்துக்கலாம் நம்ம. ஒரு லோ, திருப்பி ரிவர்சல், ஒரு லோ, சின்ன ரிவர்சல், ஒரு லோ, ரிவர்சல் போயிட்டு எதுக்கு மேலே போய் கட் பண்ணி க்ளோஸ் ஆச்சா ட்ரெண்டு மாறும். இதுக்கு மேலே போகணும், ஏன்னா இங்கேருந்து தானே ஃபால் ஆச்சு. அடுத்து பாருங்க ஒரு ஃபாலு, கொஞ்சம் ரிவர்சல், திருப்பி என்ன ஆயிருக்கணும், இங்கே எவ்வளோ பெரிய ஃபால் ஆச்சு, இங்கேருந்து இங்கே எவ்வளோ பெரிய ஃபால் ஆச்சு, அது மாதிரி திருப்பி இந்த லெவலாச்சும் வந்திருக்கணும். ஃபால் ஆகிருக்கணும். ஃபால் ஆனால் திருப்பி அடுத்த லோ திருப்பி மார்க்கெட் கீழே போவோம் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்தோடனே பாருங்க அப்படி நின்ட்டான், லோ வைக்க முடியல அவனால. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பையர்ஸ் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். டெலீட் பண்ணிடுறேன். பாருங்க அக்யூரேட்டா இதே லெவலு, லோ பெருசாக வைக்கவே இல்லை, அதே இடத்துல தான் இருக்கான். இதெல்லாம் ஒரு லோ கிடையாது.
பாருங்க பையர்ஸ் வராங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பையர் சின்ன சின்னதாக வராங்க பாருங்க. ஒரு பெரிய வால்யூம், அவ்வளோதான். லோயர் ஹை பண்ணிட்டு அப்படியே போயிட்டான் மேலே, ஒரு ட்ரெண்ட் லைனை உடச்சி மேலே போயிட்டான். அப்புறம் இங்கே வந்தோடனே சைடு வேஸ் ஆகிட்டான், அது வேற கதை. இங்கேயும் அதான் பண்ணிக்கிருக்கோம். இதே மாதிரி தான் மார்க்கெட்டில் நடக்கும். இப்போ நம்ம 1 ஹவரில் பார்த்தோமா, அப்போ 4 ஹவரில் பாருங்க, 4 ஹவரையும் அதே மாதிரி தான் நடக்கும். இந்த இருக்கு பாருங்க, நம்ம இப்போ மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே தான். ஸோ மோரல் ட்ரெண்ட் லைன் போடுவாங்க, அவ்வளோதான். ட்ரெண்ட் லைன் என்னன்னா, அந்த ட்ரெண்டு எப்படி போய்க்கிருக்கு, லோயரில் பண்ணிட்டு போய்க்கிருக்குல்ல, அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் ட்ரெண்ட் லைனு. ஓகே, மார்க்கெட் வந்து திருப்பி ரிவர்சல் இங்கே வந்துருச்சு, சரி இங்கே ஒரு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் வேறு வருது, இங்கே 5 மினிட்ஸில் போய் இங்கே ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா நம்ம வந்து செல்லில் இருக்கலாம், செல் என்ட்ரி நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டு. அது ஆனால் வந்து 5 மினிட்ஸில் போய் எடுக்கணும். நம்ம 5 மினிட்ஸில் இங்கே சிக்னல் வரும், உடனே அப்படி கீழே விழுந்துடாது. நம்மளை சைக்காலஜி நிறைய டெஸ்ட் பண்ணுவோம் இந்த இடத்துல. நம்ம இங்கே ட்ரேட் பண்ணால் திருப்பி ஒரு விக்கு மட்டும் போயிட்டு வரோம், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அது நம்ம 5 மினிட்ஸ் பார்க்கும்போது அடுத்த வீடியோலையோ இல்லை அதுக்கப்புறம் அடுத்து வர வீடியோலையோ 5 மினிட்ஸில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம், அதில் வந்து நான் சொல்கிறேன். இது என்னோட நான் சொல்லிக் கொடுக்கறது வந்து ஒரு கொஞ்சம் புரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் வந்து இது உண்மையிலே பவர்ஃபுல்லான கான்செப்ட் இது. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறது, 5 மினிட்ஸில் போய் ட்ரேடு எப்படி எடுக்கிறது, ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.